ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜிடெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது, அதாவது ஷிஜிடெக் தமிழ் சேனலில் கிடையாது, வேற ஒரு சின்ன சேனல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது தான் இந்த அப்டேட் வந்து பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புதிய ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோஸ் பீப்புள் டு கிரியேட் ஷார்ட்ஸ் யூஸிங் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து அடுத்த பீப்புளை வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம், இந்த வீடியோலேருந்து ஒரு பார்ட்டை வந்து அவங்களோட ஷார்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி போடுறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. அதுலேயுமே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அலோ பீப்புள் டு சாம்பிள் திஸ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து ஒரு சின்ன பாட்டை வந்து அவங்க எடுத்து போடலாம், அதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல வந்து டிக் மார்க் வந்து வந்திருந்து. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தேன், டிக் மார்க் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து அது வந்து அலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, டிக் மார்க் வந்து கொடுத்தேன், அதாவது அலோ கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சும்மா அந்த வீடியோவை நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்துட்டு அந்த வீடியோவை ஷார்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல இல்லை, அங்கே வந்து இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்குறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒருவேளை அந்த இடத்துல இனிமே தான் அந்த அப்டேட் வருமானு எனக்கு தெரியல. எனிவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த புதுசாக வந்து இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.